ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோங்க. ஆமாங்க, இன்றைக்கி பொங்கல் ஷாப்பிங்க்கு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்கோம் நானும் என் பசங்க. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வரலங்க, அதனால் அவருக்கு சாதம் வச்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு சிக்கன் 65 கூட ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு வறுத்து வச்சுட்டு தாங்க ஷாப்பில் இருந்து கிளம்புனேன். ஒரு வேளை மத்தியானம்குள்ளே ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும் இல்லை, அதனால் அது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் ஷாப்பிங் கிளம்புனேன். இது என் பெரிய பையங்க. அவனுக்கு வந்து ஏதோ ஒயிட்டு கலரில் ஷர்ட் எடுக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தான் நான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். 70 mm தான் எடுத்தாங்க பசங்க, 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ப்ளஸ்ஸு நான் வந்து சரவணா ஸ்டோரு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரின்னு இருக்கு இல்லைங்க, அதில் எடுத்தேங்க. இது பசங்களோடது, அது அவங்களது காட்ட வேண்டாம்னு சொன்னாங்க, ஸோ நான் காட்டல. இது பொங்கலுக்கு துணி எடுக்கிறது வந்து எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாருங்க. தாத்தான்னா எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா, என்ன மாமா தானே ஹஸ்பண்டு. ஸோ அவரோட அப்பா எங்கள் தாத்தாவுக்கு வேஷ்டி ஒன்று டவல் ஒன்று வச்சு சாமி கும்பிட்ணும். இன்னொன்று வந்து இந்த புடவை வந்து முத்தைதுவான்னா மஞ்சா குங்குமோட பெரியவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல எங்கள் வம்சத்தில், அவங்களுக்கு போகி அன்னைக்கு ஈவினிங்கே இந்த புடவை வச்சு படிப்பாங்க கடவுள் சாமிக்கிட்ட. அதனால் இந்த புடவை எடுத்தேன். இது ஒரு நீலம் ப்ளூ பார்டருங்க, பிங்க் கலரு சாரீங்க. என்கிட்ட இந்த புடவை இல்லை, ஸோ இந்த புடவை எடுத்துக்கிட்டேன். 1200ங்க அந்த புடவை. ப்ளஸ்ஸு ப்ளவுஸ் பிட்டு கூட வைக்கணும் இல்லை, இந்த புடவில் கட் பண்ணக்கூடாது ப்ளவுஸு. ஸோ அதனால் ப்ளவுஸ் பிட்டு தனியாக வச்சு நம்ம சாமி கும்பிட்றதுக்கானே எடுத்துட்டேன். இந்த சுடிதார் மெட்டீரியல் ஒன்று எடுத்தேங்க. இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. 8 வயசுலனே அவங்க இறந்து போயிட்டாங்க. சின்ன பொண்ணாக இருக்கும்போது இறந்து போயிடுறதுனால அவங்களுக்கும் எனக்கு கல்யாணமாகி இப்போ 20 வருஷமாக நான் சாமி வச்சு கும்பிட்டு தாங்க இருக்கேன் அவங்களுக்கு துணி வச்சுட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் கன்னிய பொண்ணாக இறந்துட்டாங்கல்ல, நம்ம இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம வைக்க வேண்டாம். ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் இறந்துட்டனால 8 வயசில் இறந்துட்டாங்க, சின்ன வயசுலவே. அதனால் அவங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் ஒன்று வச்சு சாமி கும்பிடுவேங்க. இந்த சுடிதார் நல்லா இருந்துச்சுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சாமிக்கனு வைக்கிறேன் நீ தாம்மா கட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால அது என்னவோ கரெக்டுங்க. எல்லாமே சமைக்கிறது, எல்லாமே சாமிக்கிட்ட படையல் போடுறது எல்லாமே சாமிக்கனு வைக்கிறோம், ஆனால் நம்ம தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி துணி கூட அவங்களுக்காக எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு நான் தாங்க கட்ட போகிறேன். எனக்கு பிடிச்சிதான் அந்த சுடிதார் எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குது சாரீ சுடிதார் சொல்லுங்கள். அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சுங்க. நாங்கள் மத்தியானமே சாப்பிட வந்துடலாம்னு நினச்சிட்டு தான் சமைச்சு வச்சுட்டு போனேங்க. ஆனாலும் அங்கேயே ஈவினிங் ஆயிடுச்சு, இருட்டே ஆயிடுச்சுங்க. சொல்லணுமன்னா 7 என்னவோ ஆயிடுச்சு. சரி அன்னிட்டு இன்னும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாவது போகணும், ஹோட்டலுக்கு போகணுன்னாலும் ஒரே க்ரௌடுங்க. பொங்கல் சீசன் இல்லை, ஃபுல்லாக அந்த டி நகர் ஃபுல்லாக க்ரௌடுங்க. என்னால் முடியல, பசி வேறு எடுத்துக்கிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போங்கடான்னு சொன்னேன். அப்புறமா இது ஏதோ ஃப்ரோஜன் க்ரீமோ ஏதோ அன்னிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட்டின்னு வந்தாங்க என் பசங்க. அங்கே ஏதோ ஆர்டர் பண்ணாங்க. இதில் வந்து சிக்கன் இருந்துச்சு, அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு ஏதோ சாஸ் ஊற்றி கொடுத்தாங்க. இது நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்ற மாதிரி சாப்பிட்ருக்கோம். இதில் சிக்கன் வந்து ஏதோ ஃப்ரை பண்ணி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சிங்க. இதெல்லாம் நான் எப்போ சாப்பிட்டதும் இல்லை. இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு பவுலில் எல்லாம் சாஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. சரி அன்னிட்டு இன்னும் பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னுட்டு சாப்பிட்ருந்தாங்க. இதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த்து தாங்க, எனக்கு தெரியும். இன்னும் வேறு வழிங்க, பசிக்கு என்ன சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம். இது வந்து மோமோஸுங்க. இது சூப்பராக இருந்துச்சு, தண்டூரி மோமோஸு. அந்த சட்னி காரசாரமாக இருந்துச்சு. என் வாய்க்கு இது ஒன்று தாங்க பிடிச்சின்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த தண்டூரி சிக்கன் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி போட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, மோமோஸ் நம்ம கொழுக்கட்டை செய்வோம்ல, அந்த கொழுக்கட்டைக்கு எள்ளு வச்சு வைப்போம் நம்ம உள்ள. இவங்க வந்து ஏதோ சிக்கனு வெஜ்ஜு பன்னீர் அன்னிட்டு ஏதேதோ வச்சு செய்வாங்க. ஆவிரியில் தான் பிடிப்பாங்க போல். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா ஒரு பர்கரு, ஏதோ ஜிஞ்சர் பர்கர் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஒரு வாய் கடிச்சு பார்க்கலான்னு சாப்பிட்டேங்க நான். எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை, அது மாதிரி கொமட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இது என்னதான் டேஸ்ட்டுன்னு தெரியல. பசங்க இது மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கல. சரி அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்றாங்க. சரி எப்போவுமே நான் இது மாதிரி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, மந்த்லி ஒன்ஸ். இன்னும் வயசு பசங்க இல்லைங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஸோடவும் வெளியே போக மாட்டாங்க. போனால் என்னோட தான் நான் தான் கூட்டின்னு போவேன். இன்னும் அவங்களுக்கு வேணுமானது நம்ம வாங்கி கொடுக்கணும் இல்லைங்க, அவங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு இருக்கும் இல்லை. அதனால் அன்னிட்டு மந்த்லி ஒன்ஸ் நான் கூட்டின்னு போவேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறமா இது வந்து ரெட் வெல்வெட் வேஃபல்ஸ் என்னவோ அன்னிட்டு இது வாங்கினாங்க. டபுள் சாக்லேட் லேயர் இருந்துச்சு, அப்புறம் மில்க் சாக்லேட் போட்டு இருந்துச்சுங்க. டெசர்ட் மாதிரி லாஸ்ட்டில் சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சுங்க. இது நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா இது மாதிரி வெஃபல்ஸ் சாப்பிடும், இது ட்ரை பண்ணுங்கள். ரெட் வெல்வெட்டு நல்லா இருந்துச்சு.
ஃப்ரோஜன் க்ரீமுங்க. அது ஷாப்பிங் அதெல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. நான் கோல்டு ஷாப்பிங் சொன்னேன் இல்லைங்க, இதுதாங்க சரவணா ஸ்டோர்ஸு. இதில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்டு ஜுவல்லரியில் தாங்க எடுத்திருக்கேன் இதுவுமே. இது இந்த கோல்டு வாங்கினது வந்து எங்கள் அம்மா நோன்பு வருஷத்துக்கு காசு வச்சு கொடுத்தாங்க இல்லைங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுனே இருந்தீங்க, அம்மா கொடுத்த நோன்பு வருஷத்துக்கு என்ன வாங்கினீங்க, காட்டவே இல்லைன்னுட்டு. ஸோ இப்போது போனோம். அது அன்றைக்கி வாங்க முடியலங்க. நவம்பர் லாஸ்ட்டில் தான் போனோம் நோன்பு வருஷம் வாங்கிறதுக்கு. டிசம்பர் எல்லாம் போக முடியல, வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ எப்படியோ நம்ம பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ணவில்லை, அதனால் அதோடு போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலான்னுட்டு போனேங்க. இது பில்லுங்க. இதுதாங்க கோல்டு. அம்மா கொடுத்த காசில், நோன்பு வருஷ காசில் அம்மா புடவை வாங்கிறதுக்கு தான் 5000 கொடுத்து நின்னாங்க. நான் 5000த்தில் புடவை வாங்கலைங்க. நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருந்தேன், புடவை அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கோல்டு காயின் மாதிரி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு ஏதாவது நம்ம பல்காக பெருசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு தானேங்க இருக்கேன். ஸோ அதனால் நான் ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கினேங்க. இந்தாங்க இதில் பில்லில் காட்டுற பாருங்கள். இது வந்து கரெக்டாக 0.500 மில்லிகிராம்ஸ் இருக்குது பாருங்கள். அன்றைக்கி நான் 9th என்னவோ போனேங்க. இது நான் வீடியோ வந்து லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ என்றைக்கு கரெக்டாக தெரில, 9th அன்றைக்கோ 10th அன்றைக்கோ போனேங்க. அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 6760 ரூபீஸ் என்னவோ இருந்துச்சுங்க. ஆமாம், 6000 7000, ஐயோ நான் கரெக்ட் 7000, சாரி 7260 ரூபீஸ் இருந்துச்சுங்க 1/2 கிராமு. அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போடுவாங்கல்ல, அது ஒரு 56 என்னமோ போட்டாங்க. 1/2 கிராம் ரேட் வந்து 3720 சம்திங் என்னவோ வந்துச்சு. ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 3851 என்னவோ ஆயிடுச்சுங்க. வாங்கிட்டேன். இதுதான் அம்மா கொடுத்த நோன்பு வரசோக்கு பட்டு புடவை ஏதாவது வாங்கிக்கோமா புடவைக்குன்னு கொடுத்த காசில் நான் இது மாதிரி கோல்டு காயின் வாங்கியிருக்கேங்க. எத்தனை பேர் இது மாதிரி கோல்டு காயின் சேமித்து வைக்கிறீங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்றைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு கோல்டுன்றது சேவிங் தாங்க. இப்போ நான் வந்து வேறு வழி இல்லை சொல்லணும்னா, இந்த புடவை இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது கூட என்ன சாமிக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி வச்சு தானே ஆகுங்க. நம்ம வீட்டுக்கு பித்ரு தேவதைங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வைக்கும்போது நம்ம மனசார வாங்கி தான் வைக்கணும். ஸோ அதனால் அந்த புடவை அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இது அம்மா கொடுத்த இதில் நான் கோல்டு காயின் வாங்கிட்டேங்க. இது அந்த சரவணா ஸ்டோர் ஒரு சிம்பலுங்க. அது மேலே தெரியுதுங்களா, 500 மில்லிகிராம்ஸ்ன்னு இருக்குது. அப்புறமா இந்த இப்படி திருப்பி தான் லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்குங்க. சரி, பொங்கல் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லை, தாத்தாக்கு எங்கள் அதான் இதுவாக இறந்து போனவங்க பஞ்சாங்குங்கமோடான்னு சொன்னேன் இல்லைங்க, அவங்களுக்கு வச்சு இது சாமிக்கிட்ட வைக்கலாம் இந்த காயின்ன்ற மாதிரி வாங்கியிருக்கேங்க. அப்புறமா இது அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சொன்னேன் இல்லைங்க. வரும்போது இது வந்து ரேக்காயை சொல்லுவோம் நாங்கள். தமிழில் என்ன காயன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காயன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல எல்லாம் இது மாதிரி சாப்பிடுவோம். இது இருந்துச்சு. இது ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அப்புறமா இது பலாப்பழம். இது நல்லா தெரியும் இது பேர். இந்த பலாப்பழம் வாங்கினாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழத்தில் எல்லாமே பலாப்பழம், சீத்தாப்பழம், மாம்பழம், இந்த 3 பழம் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னும் எந்த பழமும் நான் சாப்பிடவே பிடிக்காதுங்க எனக்கு. அதனால் இது ஒரு 1/4 கிலோ. செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க. சூப்பர் டேஸ்ட் இருந்துச்சு. இன்னும் சீசன் வந்துச்சா இல்லைன்னு தெரில, ஆனாலும் நல்லா இருந்துச்சு. இது கமர்கட்டை தெரியும் இல்லைங்க. இந்த கமர்கட்டை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் சாப்பிடுவேன் இல்லை. சரி, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்